அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து ரெட் கண்டை அறுவடை செய்ய போகிறோம். அது மாதிரி நம்ம தோட்டத்தை அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கேருந்து இது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். இது ரெட் ரஃபிள்டு டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. அதான் மடிப்பாக பெரிய சைஸ் தக்காளி. இது கொஞ்சம் நோய் இப்போ தான் தெளிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ தான் மழை காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது பீக்கங்காய் செடி. ஆரம்பத்துலேயே நோய் வந்துருச்சு. இங்கே இப்போதைக்கு நல்லாவே சூப்பராக வந்துட்டுருக்கு நம்ம பர்பிள் கொத்து கத்திரி. இதை பற்றி வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்போம். விதைக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒன்று வச்சிட்ருக்கு. இது ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு வந்துட்டுருக்கு. எல்லாமே கருமஞ்சள். இப்போ தான் களை எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே மஞ்சள் கொஞ்சம் செழிப்பாக வரும். ஏன்னா ஃபுல்லாக களை ஏறி இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பர்பிள் ஜெயன் பிரிஞ்சல் இருக்குது. நிறையா காய் வச்சுருக்கு. இப்போ எல்லாமே சின்ன பிஞ்சுங்க தான். அது சமைக்கிற ஸ்டேஜில் இப்போ இருக்குது. இதெல்லாம் இங்கே ஒன்று கொஞ்சம் முத்த ஆரம்பிச்சிருக்கு. இதை விட 3 மடங்கு பெருசாக வந்துச்சு. அதில் விதை எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை ஆகிட்டுருக்கு. ஆனால் எல்லோ கார்ன் இது ஸ்வீட் கார்ன் வந்துட்டுருக்கு. ஆனால் மாய்ஞ்சி கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்துட்டுருக்கு அந்த இலைப்புலி நோயில். பால் தண்டு கீரை. இதை பற்றி ஒரு வீடியோ முன்னாடி பார்த்துருப்போம். இங்கே ரெட் கார்ன் இருக்குது. அதை கொஞ்சம் மட்டும் தான் போட்டிருக்கேன் இந்த தடவை. அதான் இப்போ அறுவடை பண்ண போகிறோம். செடி இன்னும் காயலை. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் அறுவடை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கிளி மயில் எல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுதுங்கனால அப்படி மூடி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்ன வந்துருச்சுன்னா, மழை தொடர்ந்து ஒரு 10 நாளாக மழை பெய்யறதுனால எல்லாமே ஃபங்கல் உருவாகிறது. இப்போயே லைட்டாக தூறல் தூடுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஈவினிங்குள்ளே மழை வந்துடும். தொடர்ந்து மழை பெய்யறதுனால ஒரு சில மக்காச்சோளத்தில் உள்ள ஃபங்கல் உருவாகிறது. எல்லாமே இப்போ உருவாகிட்டுருக்கு. பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு சைடு பூச்சி தொல்லையும் இருக்குது, எறும்புகளை தொல்லையும் இருக்குது. இன்னொரு சைடு ஃபங்கல் உருவாகிட்டுருக்கு. அதனால் இப்போதைக்கு அறுவடை பண்ணி நம்ம அங்கே போய் காய வச்சுக்கலாம். நாங்கள் ஈரமும் காற்றோட்டமும் இருக்குது, வெப்பமும் இருக்கிறதுனால நிறைய ஃபங்கல் உருவாகிறது. இங்கே பாருங்கள், செடியிலேயே முளைச்சிருக்கு. இதனால் ஃபங்கல் அட்டாக் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மஞ்சள் கலரில் தெரியும். இது விதை சேகரிப்புக்காக தான் விட்டுருக்கோம். ஆனால் நல்ல குவாலிட்டியான விதை கொடுக்கணும். ஆக இப்போயே நம்ம இதை அறுவடை பண்ணி அங்கே போய் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்ல விதைகளை மட்டும். இந்த ஃபங்கலாக இருக்கிறதெல்லாம் வராது. இங்கே ஒரு 30 செடி கிட்ட தான் இருக்குது. அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் இருக்குது. இந்த சைடு இருந்தாலும் பெரும்பாலும் மயில் சாப்பிட்ருச்சு. மயில், குருவி, கிளி எல்லாமே நிறையா அடிக்கடி வரும். அப்போ எங்கே இருக்கிறப்ப இப்போ தானே ஸ்வீட் கார்ன் இப்போ தான் படம் வச்சுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நாளில் அங்கே ஃபுல்லாக வருவாங்க. மறுபடியும் நம்ம அதை கட்டி விட்டாகணும். ஃபஸ்ட்டு இதை அறுவடை பண்ணிடலாம். முதல் தடவை பயிரை உடைக்கும் போதே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாக உடச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு நாள் 2 நாள் மழை வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே தொடர்ந்து ஒரு 10 நாளாக மழை பெய்யுது. அதனால் ஃபங்கல் அட்டாக் நிறையா வருது. பாருங்கள், மறுபடியும் ஏதோ குருவி வந்து சாப்பிட்ருக்கு. அதனால் மழை குறைஞ்சிருக்கு.
முடிஞ்சாலும் அறுவடை பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஹேண்ட் பாலினேஷன் தான் பண்ணிவிட்டேன். பாலினேஷன் ஆல்ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம எல்லாமே நிறைய பூட்டை வைக்கட்டும், நிறைய கருது வைக்கட்டுங்கிறதுக்காக அப்படி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் பண்ணலை, பட் இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுதோ அதுக்கெலாம் பண்ணிவிட்டேன். ஒரு சில இதில் பூவில் மகரந்த சேர்க்கை இருக்காது, ஒரு சில டைம் அஸ்வினி மகரந்த தூள் இருக்காது, அஸ்வினி பூச்சி பிடிச்சிச்சின்னா அதுக்கு பக்கத்து பூவில் வந்து நம்ம கொண்டு போடணுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்தியன் வெரைட்டி தான்.